பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். என்ன பெரிய காரியம்? மனுஷர்களால் அவைகளை நினைத்து கூட பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட நாட்களிலே அவர்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டருளினார். சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமானோர் அங்கே அடிமைப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை தேடாதபடி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் எல்லாம் மாற்றப்பட்ட நிலையிலே அடிமைப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவன் கேட்டபடினாலே இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோனின் கைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். அவர் செய்த ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஜனங்கள் எல்லாம் துக்கத்தோடும் வேதனையோடும் புலம்பலோடும் இருந்த நாட்களிலே தேவன் மகா பெரிய காரியங்களை செய்து அவர்களை விடுவித்தார். அதைத்தான் இங்கே நாம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பார்க்கிறோம். தேசம் வறட்சியாக பாழான ஒரு பட்டணமாக காணப்பட்ட நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று திடப்படுத்துகிறார். வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பட்சிக்கப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு பலனை அவர் தந்தருளுகிறவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் முன்மாறியும் பின்மாறியும் தேவன் உங்களுக்கு அவர் தந்து அத்தி மரங்களும் திராட்சை செடிகளும் பலனை கொடுக்கும்படி அவர் அற்புதமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று ஜனங்களை அவர் திடப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தைகளினாலே நாம் ஒன்றுக்கும் குறைவுபட்டவர்களாய் இராதபடிக்கு சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைய செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம், இன்றைய நாளிலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவர் செய்து விட்டார். கவனிங்க, அவர் செய்து விட்டார். அதற்கு நீங்க செய்வார் அப்படின்றத நன்றி செலுத்துங்க. செய்வார் அப்படின்றதுக்காக நன்றி செலுத்துங்க. நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் போல இருக்கும். செய்து முடித்து விட்டாருன்றாரு, செய்வார்ன்றாரு, என்னையா இது அப்படின்னு நீங்க நினைக்காம நீங்க பெற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். நிச்சயம் நீங்க அதை அனுபவிப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற சகலமும் நீங்க அடைவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பயப்படாதன்னு சொல்லியிருக்கீங்க, பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பயத்தின் ஆவியை நீர் நீக்கி போடும். எந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ பெரிய காரியங்களை நீர் செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்டு அற்புதமாய் வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.